வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முறுமுறு மெதுவடை. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மற்றும் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸுங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உளுந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு துவரம்பருப்பு 1½ டீஸ்பூன், பச்சரிசி 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, பெரிய வெங்காயம் 1, தேவையான அளவு கறிவேப்பிலை மற்றும் உப்பு. இப்போ உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி, அரிசி 3ஐயும் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு நல்ல தண்ணியை வடிகட்டி மிக்சியில் அல்லது கிரைண்டர் எது உங்களுக்கு வசதியோ அதில் தண்ணி தேவையான அளவு அப்பப்போ தெளித்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்க வேண்டிய பதத்தை நான் காட்டுறேன். அரைச்சி முடித்ததும் எப்படி அந்த பதத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பவுல் தண்ணியில் நம்ம அந்த மாவை போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது சிறிதும் கரையாது. தேவையான அளவு உப்பையும் நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் தாராளமாக அப்பப்போ தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் கிரைண்டரில் அரைக்கும் போது தண்ணி மிக குறைந்த அளவே செலவாகும். பிகினர்ஸ் ரொம்ப பார்த்து தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் தேவையான உப்பையும் அரைக்கும் போதே சேர்த்துக்கிறேன். ரொம்ப மை மாதிரி அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் குறகுறன்னு இருந்தாலும் வடை நல்லாவே இருக்கும் ருசியாக. இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ தேவையான வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் 3ஐயும் நல்லா நைஸாக அரிஞ்சிக்கிட்டு இந்த மாவில் போட்டு கலந்து எடுத்துருங்க. நான் பச்சை மிளகாய் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ணலை. இப்போ எப்படி அந்த வடையை ஈஸியாக தட்டலாம் அப்படிங்கிற முறையை நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டியை எடுத்து அதில் தண்ணி முதல்ல தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு உருண்டையான மாவை எடுத்து வைங்க. வச்சு நல்லா இப்படி ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு அந்த ஓட்டை பண்ணும்போதும் ஒரு தடவையும் நம்ம அந்த தண்ணியை தொட்டுக்கணும். அப்போ தான் அந்த மாவு கொஞ்சமும் கையில் ஒட்டாமல் ஷேப் நல்லா அழகாக வரும். இப்போ தட்டின அந்த வடையை இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா காஞ்ச எண்ணெயில் சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த வடையை போடுங்க. இப்போ அடுத்த வடைக்கு தேவையான மாவை நம்ம அதே மாதிரி வடிகட்டியில் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தடவையும் வடை தட்டுறதுக்கு முன்னாடி தண்ணியை வச்சு அந்த வடிகட்டியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு உருண்டையான மாவை எடுத்து வடை தட்ட ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் நான் தண்ணி தொட்டு தான் அந்த ஓட்டையை இது பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். எல்லோரும் யோசிக்கலாம், எதுக்காக நம்ம இந்த துவரம்பருப்பு இந்த பச்சரிசியெல்லாம் வடைக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால வடைக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரை கொடுக்கும். பச்சரிசி நல்ல அந்த வடையோட ருசியை நல்ல மொறுமொறுன்னு கொடுக்கும். ஒரு வடை இப்போ பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் மெதுவாக ஒரு வடை போட்டுட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி விட்டுட்டு அடுத்த வடையை நீங்கள் போடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது தான் அது நல்லா வெந்து வரும். நீங்கள் வேகமாக செய்கிறோன்னு அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கலர் மட்டும்தான் வெளியில் அழகாக இருக்குமே வழியே உள்ள மாவு அப்படியே இருக்கும். அதனால் சிம்மில் வச்சே வடையை பொரிச்சிடுங்க. அந்த கடாயில் அந்த எண்ணெய் எவ்வளவு வடை கொள்ளும் அப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வடையை போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்நாக்ஸு, ரொம்ப ஈஸியும் கூட செய்முறை. இதோட ஒரு தேங்காய் சட்னி, சாம்பார் எதுவாக இருந்தாலும் இதுக்கு தொட்டுக்க ரொம்ப பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே அந்த வடையை எடுத்துடலாம் நம்ம. இதுதான் பதம். என்ன நேயர்களே, இன்றைக்கி என்னோடய ரெசிபியை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நிறையா கற்றுக்கிட்டிங்களா? உங்களுடைய டவுட்ஸ் மற்றும் கமெண்ட்ஸை கீழே இருக்கிற பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.